ரீசெண்டா நான் ஜொஹானாக்கு நட்ஸ் பவுடர் செஞ்சேன். அந்த ரெசிபி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேல இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே குடுக்கலாம். உங்க குழந்தைக்கு நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டுக்கோங்க. ஸோ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து மக்கானா எடுத்துக்கிட்டேன், முந்திரி எடுத்துக்கிட்டேன், அண்ட் பாதாம் கொஞ்சம் கம்மியா இருந்தனால ஒரு 1/2 கப் கிட்ட எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை, உலர் திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. தனித்தனியா எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மக்கானா வந்து வேற பர்பஸ்க்காகவும் தனியாக கொஞ்சம் அதிகமாகவே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மக்கானா பண்ணுறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது உடையிற மாதிரி இருக்கும். அப்படின்னு கொஞ்சம் அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, வேர்க்கடலை நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி எங்கிட்ட வறுத்தது இருந்தனால அதோட தோலை மட்டும் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எது வேணாமோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அரைச்ச பவுடர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் அதை வந்து தட்டில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த சூடு போயிடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.